ஹாய் ஹலோ மக்களே. மக்களே, எனக்கு பண்டு தொட்டே பொடுகு தொல்லை நல்ல உண்டு கேட்டீங்களா. சின்ன வயசுல பள்ளிக்கூடம் படித்த பருவத்தில் ஸ்கூல் படித்தோம் தெரியுமா. அந்த டைமில் வந்து எனக்கு பயங்கர பேனு. அது சொல்லவே வேண்டாம், நிறைய பேருக்கு ஸ்கூல் படிக்குമ്പോൾ பேன் எல்லாம் உண்டு. எனக்கு அதே மாதிரி பேன் வந்து கொஞ்சம் நஞ்சையில் எக்கச்சக்கமாக கூடி கிடக்கும். ஏதோ காடு பிடிச்சது போல தலைமுடியோட பேன் தான் அதிகமாக கிடக்கும். ரத்தம் எல்லாம் குடிச்சா அப்படி பயங்கரமாக இருக்கும். ரவு சீப்பு வச்சு வலிச்சு பறக்கி பறக்கி அதுக்குன்னே சைஸாக சீப்பு வாங்கினது. ஏன்னா எல்லா சீப்புலேயும் பேன் வராது. சீப்புக்குன்னே பேன் சீப்புன்னு உண்டு, அதுதான் பேன் வரும். அது சந்தையிலேருந்து வாங்கி எடுத்து யூஸ் பண்ணி எப்படி இல்லாமோ ஒரு வாக்கி நம்மளை நல்லா வலிச்சு பறக்கி പിന്നെ അമ്മയും വലിച്ച് പറക്കി തന്ന് എപ്പടി ഇല്ലാമോ പോറ പക്കലെ തീന്ത് அதெல்லாம் ஸ்கூல் படிக்க போகுമ്പോൾ இருந்து அதோட தீந்து. அதை விட மிச்சமானது இந்த டேண்ட்ரஃப் ஆச்சு மக்களே, பொடுகு. மனுஷனை கொல்லாതെ ഇല്ല പൊട്ടുകൊല്ല. ഞാനെ പേനെന്നാ തല വലിച്ച് പേന എപ്പോഴാவது എടുത്ത് തള്ളലാം കൂടി കിടക്കിയത്. പിന്നെ പേനൊക്കെ കൂടെ ഈരണ ഒരു സംഭവം ഉണ്ട്. ഈര് തന്നെ പേനായിട്ടാവും. അത് അപ്പോൾ ഈരോലി വെച്ച് കുത്തി ഇളക്കി ഇളക്കി അത് കൊല്ലാതെ കൊല്ലാം. അമ്മ வந்து ഈരോലി വെച്ച് തലമുടിയ പിന്നെ എടുപ്പാ ഈര് പോവും കെട്ടിയല. மினிமினா மின்னும் நல்ல ஈரெல்லாம். அந்த பொட்டை ஈர் வந்து ஒன்றுமே சைலண்ட் ஆகிடும். நல்ல ஈர் வந்து டொக்கு டொக்குன்னு மினிமினா மின்னி என்ன சொல்லியது டொக்கு டொக்குன்னு அந்த கொல்லும்போது அப்படி சவுண்டு கேட்கும். அதை விட பெரிய சம்பவமாக இந்த டேண்ட்ரஃப். ஏன்னா டேண்ட்ரஃப் தலை பேனு மாதிரி வலிச்சு கொல்லவும் முடியாது, ஒன்றும் முடியாது. அதனால பெரிய ஒரு பாடு கேட்டீங்களா. என்ன பண்ணியதுன்னே தெரியல. ஸ்கூல் படிக்கும்போது இப்படி பேனா வந்து அதனால படாத பாடுபட்டு அதுக்கப்புறம் அது ஒரு வழியாக போச்சு. പിന്നെ காலேஜ் படிக்குമ്പോൾ இந்த பேன் எல்லாம் தீர்ந்து அதுக்கப்புறம் டேண்ட்ரஃப் உருவாச்சு. காலேஜ் ஃபஸ்ட் இயர் படிக்குമ്പോൾ டேண்ட்ரஃப்னா சாதாரண இல்லை மற்றவங்கள மாதிரி. மற்றவங்களுக்கு இந்த பொட்டுக்குன்னு செல்லுമ്പോൾ லைட்டாக ஹேர் ஃபால் ஆகும், இந்த மாதிரி தான். நிஜமே எல்லாரும் அப்படி தான் சொல்லுவேன், ஹேர் ஃபால் ஆகுது அவ்வளோதான். ஆனால் எனக்கு அப்படி இல்லை மக்களே, என்னன்னு தெரியல. பயங்கர எஃபெக்டிவான பொடுகோ என்னமோ பயங்கர ஊரலாக இருக்கும். ചൊറഞ്ച് എന്നെ ഉയരെ പോകും കേട്ടില്ല. ചൊറഞ്ച് அந்த நகம் பட்டு கை விரலில் உள்ள நகம் பட்டு புண்ணா இதாகி அதுக்கப்புறம் ரத்தம் கூட வந்திருக்கு. அந்த அளவுக்கு அங்கங்கே திட்டா புண்ணாகும் ചൊറஞ்சு. அதுவும் மேக்சிமம் விடிய காலம் நைட்டெல்லாம் தான் பயங்கர ஊரெல்லாம் இருக்கும். ஒரு நேரம் உறக்கம் இருக்காது, நிம்மதியே இருக்காது. அதனால மற்றவங்கள்ட்ட எல்லாம் சிலமே எல்லாருக்கும் ஒரே ஷாக்கு. ஆனால் நமக்கு ஒன்றும் பெருசாக தலைக்கடி ஒன்றும் இல்லை, ஊரல் ஒன்றும் இல்லை. கொஞ்சம் தலைமுடி தொழியது அவ்வளோதான்னு சொல்லுவேன். நமக்கு சின்ன நம்பவே மாட்டேன். அப்படி ஒரு சம்பவமாக நமக்கு வர்றதில்லை. பிறகு ஒரு கட்டத்தை மேலே உறக்கமும் இல்லை, பயங்கர ஊரல்னு அப்படி தலைக்கடி. ஒரு கட்டத்தை மேலே சொரிஞ்சு இப்படி புண்ணு ரத்தம் இல்லை வாராண்டு லெட்ரு பென் உண்டுல அதை வச்சு அதையே நம்ம கட்டில் படுக்கம் அது பக்கத்தில் டெய்லி ஒரு லெட்ரு பென் வச்சுருப்பேன். அதை வச்சு ஊரல் வரும்போது சொரட்டியது. அப்படி படாத பாடுபட்டிருக்கேன் மக்களே. டெய்லி ஏன்னா கையில் ஒரு லெட்ரு பெண்ணு கொண்டு தான் தெரிவேன் அதுக்கு வேண்டி, அந்த சொரியோக்கு வேண்டி. அப்போ கொஞ்சம் ஒரு இதாக இருக்கேன், இல்லைன்னா பயங்கர புண்ணு வரேன் இல்லை. அதனால இப்போ என்ன அலர்ஜி ப்ராப்ளம் வந்து படாத பாடுபட்டு ஒரு சைடு 24 மணிக்கூரம் சளி வருது. அதனால கர்ச்சீஃப் எப்பவும் வச்சுட்டு தான் இருக்கேன். கர்ச்சீஃபும் இன்ஹேலரு விக்ஸ் இதெல்லாம் அதே போல் தான். அந்த டைமில் இந்த படுகுனால பாதிக்கப்படும் போது ஃபுல்லுமே லெட்ரு பென் வச்சுருப்பேன். அதை வச்சு சொரஞ்சிருப்பேன். அப்படி படாத பாடுபட்டது மக்களே. அப்போ ஃபுல்லுமே சிகக்காய் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். ஆனால் அதுலேயும் யூஸ் இல்லை. பிறகு சின்ன ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு இருந்தேன். அப்படின்னா நமக்கு சரி ஹேர் ஃபால் ஆகியது போட்டு நமக்கு என்ன கஷ்டமாக தான் இருக்கும், இருந்தாலும் சரின்னு விடுவோம். ஸ்கூல் படிக்கும்போது நல்ல நெருக்கமாக இருக்கும் கேட்டலாம். என்ன முடி கிராப்பு கட்டிங் பண்ணியிருப்பேன். அப்போ எல்லாம் நல்ல நெருக்கமாக நல்லா இருக்கும், எல்லாருக்கும் என்ன ஹேரை நல்லா பிடிக்கும். ஆனால் இந்த டேண்ட்ரஃப் வந்தது முதல் தொட்டு கொஞ்சமாக ஹேர் ஃபால் ஆக தொடங்குச்சு. இருந்தாலும் சரி அதையும் விடலாம், போகாத போட்டுனா. ஆனால் தலைக்கடி என்ன மக்களை பண்ண முடியும், பயங்கர எஃபெக்ட் ஆனது போல் பயங்கர தலைக்கடி. ஸோ அதனால பொறுக்க முடியாத ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் போன பிறகு எங்கேயும் ஒரு தீர்வு இல்லை. பல இடத்துல ஷாம்பெல்லாம் தருவாங்க, அதை யூஸ் பண்ணும்போது கொஞ்ச நாள் அப்படி இருக்கும். அதுக்கப்புறம் திரும்ப தலைக்கடி தொடங்கும். இதுக்கு வேண்டி சென்னை ட்ரோன்ட்ரா அங்கே எல்லாம் ஹாஸ்பிட்டல் போய் இருக்குது. அங்கே எல்லாம் பல டெஸ்ட் எடுத்திருப்பாங்க இதுக்கு வேண்டி. அந்த டெஸ்ட்டில் எல்லாம் எந்த குழப்பமும் இல்லை. ஆனாலும் தலைக்கடி என்னன்னு தெரியல. அங்கே அப்புறம் விட்டமின் டேப்லெட்டை வந்து தந்து விடுவேன். அப்படிப்படுவது இல்லைனால பயங்கர படாத பாடுபட்டிருக்கேன் மக்களே. பிறகு எனக்கு கல்யாண டைமில் தான் அந்த பார்லர் போகும் தெரியுமா, மேக்கப்புக்கு வேண்டி. எனக்கு வந்து முடி ஸ்ட்ரைட்டன் பண்ண நல்லா பிடிக்கும் கேட்டியலா. ஆனால் என்ன செய்யுது, நான் வந்து பண்ண மாட்டேன். பிறகு சரி மேரேஜ் அப்பமா அது பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிட்ட ஸ்ட்ரைட்டன் பண்ணது அது ஒரு கதை வேற, ஒரு யூஸ்லெஸ்ஸாக போச்சு. அது இன்னொரு வீடியோவில் சொல்லி. பிறகு அந்த பார்லர் உள்ள அக்கா தான் சொன்னாங்க, இப்படி அந்த தலைமுடி அவங்க பார்க்கும்போது பொட்டுக்கு நிறைய கிடக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்குது யூஸ் பண்ணுது அப்படின்னு.
சரின்னு சின்னம் கேட்டீங்களா கொஞ்ச நாள் அந்த ஷாம்பெல்லாம் போட்டு என்னெல்லாமோ பண்ணாங்க. அது கொஞ்ச நாள் ஊரெல்லாம் ஒன்றும் இல்லாமல் அப்படி இருந்துச்சு. நானும் நிம்மதி அடைஞ்சேன். அதுக்கப்புறம் பார்த்தா திரும்ப வந்துச்சு. அவங்க பண்ண ஏதோ ஒரு ஹேர் ட்ரை, ஹேர் ஷாம்பு வச்சு என்னெல்லாமோ பண்ணாங்க. அந்த ட்ரீட்மெண்ட்டில் கொஞ்ச நாள் அப்படி இருந்தது. அதுக்கப்புறம் திரும்ப இதாச்சு. சும்மா சும்மா அதுக்கு வேண்டி போக முடியுமா? அதுக்கு 500 கிட்ட ஆச்சு. தொடர்ந்து நமக்கு அப்படி பண்ண முடியுமா? அதில் வேற கெமிக்கல் அது இதுன்னு வச்சு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதை விட்டுட்டேன் அடுத்து. எப்படி படாத பாடுபடும் மக்களை என்ன போல யாராச்சும் உண்டா? ഒരു വേള ഉലകത്തിൽ കാണുമ്പോൾ തന്നെ എന്തോ ഇപ്പടി പൊടുകു തൊല്ലിനാൽ ഭയങ്കര അവധിപ്പടിക്കുന്നത് ഒരു തീർപ്പും കിട്ടില്ല കേട്ടില്ല இப்போ வரைக்கும் இப்போ പിന്നെ கொஞ்சம் மாற்றம் உண்டு அப்படின்னா பொறுக்க முடியாத அம்மையிட்ட சொல்லி அம்மை வந்து பேனு பாக்கியது மாதிரி இந்த பொட்டுக்க சுரண்டி சுரண்டி தலையிலண்டு அப்பப்போ தள்ளியது வரும் தோறும் அப்போ வந்து கொஞ்சம் மாற்றம் வரும் ഇപ്പം கொஞ்ச നാൾ ഒരു സിറ്റുവേഷനാലെ മുട്ടിയല്ല அந்த இதில் பயங்கர தலைக்கடி ചൊറിஞ்ச് ചൊറിஞ்ச് பார்த்தா வெள்ளை வெள்ளையா கீழே விழுது பொட்டுக்கு பயங்கரம் கூடி போச்சு அதான் தலை பயங்கர கடி பிறகு அம்மையை கொண்டு முட்டியில்லை சூழ்நிலை சரியில்லை பிறகு நானே கண்ணாடி கொண்டு ஃப்ரண்ட்டு தலைமுடியில எல்லாம் சுரண்டி சுரண்டி தள்ள ஞான பேக்கில் ஒன்று எனக்கு எடுக்க முடியாது அப்படி ஆகி போச்சு கேட்டியல்ல இனி அடுத்த பிறகு அம்மையிட்ட சென்னை முடிஞ்ச வரை எடுத்து இனி பேக்கில் ஒன்று எனக்கு எடுக்க முடியாது எடுத்து தரணும் வாழ சொல்லிச்சு அப்படி அடிக்கடி இப்படி சுரண்டி அடிக்கிறது அதில் கொஞ்சம் மாற்றம் உண்டு இல்லைன்னா படாத பாடுபடியதாக்கம் என்ன மட்டும்தான் இப்படி இருக்கணும் தோணுது கேட்டில பயங்கர தலைக்கடி யாருக்காச்சும் ஏதாச்சும் டிப்ஸ் தெரிஞ்சு சொல்லுங்க சரியா சின்ன சின்ன மருந்து ஒன்றையும் ஆக்காது ஆனால் பல பல பெரிய பெரிய ஹாஸ்பிட்டலில் எல்லாம் போய் பார்த்து ஷாம்பு அது இதெல்லாம் யூஸ் பண்ணி பார்த்தாச்சு ஒரு ஈஸியும் இல்லை ஒருவேளை விட்டமின் குறைபாடுனால இப்படி வருதோ என்ன ஏதோ ஒன்றுமே புரியலை கேட்டில அதனால என்னதோ முகம் ஃபுல்லும் பயங்கர பிம்பிள்ஸு ஏதோ மணல் அரிச்சது மாதிரி நிறைய பிரிப்பிரின்னு கிடக்கும் மண்டையெல்லாம் பயங்கரமாக உண்டு உடம்பு ஃபுல்லும் தீன மாட்டில் இருக்கு இந்த குட்டிக்கு துரதிருஷ்டமாட்ட தான் பிறந்திருக்கு போல